ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நியூவாக வந்து ஐஃபோன் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருந்துச்சு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. டெக் சம்மந்தப்பட்ட ட்ரெண்டிங் டாப்பிக்கில் அதுதான் வந்து நம்பர் ஒன்னாக இருந்துச்சு. ஸோ ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் ஃபோனோட டைனமிக் ஐலேண்ட் பற்றி நான் வந்து போன வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலான்னா செக் பண்ணி பாருங்கள், கார்டு கொடுக்குறேன். ஸோ ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் வந்து இப்போது நியூவாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து மெயினாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து என்ன வாட்ச் இருக்குது அப்படின்னா, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா அப்படின்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து அவ்வளோ அப்பீலிங்காக இருக்காது. ஸோ அது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ அது என்ன பர்பஸ்க்காக, என்ன யூசர் பேஸ் பண்ணி அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து ரகடாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது நம்ம வந்து ஏதாச்சும் ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம், இல்லை ஓஷனில் வந்து டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இல்லைனா வந்து ரன்னிங், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் வந்து அவங்களோட இந்த நியூவான லான்ச் பண்ணியிருக்க ரக்கட் வாட்ச் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீட் தி மோஸ்ட் ரக்கட் அண்ட் கேப்பபிள் ஆப்பிள் வாட்ச் எவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மையாக இல்லையா அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒன்றும் இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட காசு இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள் வாட்ச் அப்படின்னாலே, ஸோ ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே பொதுவாக நம்ம பேட்டரியை தான் வந்து மெயினாக வந்து பார்ப்போம். ஸோ பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் வந்து நிற்கிது அப்படின்னு தான் பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்து ஸ்மார்ட் வாட்ச்னாலே ஒரு 1 டே வந்து பேட்டரி பேக்கப் வந்தாலே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் நைட்டு வந்து சார்ஜ் போட்டுற மைண்ட் செட்டில் தான் இருப்போம். ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்க ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா வந்து அந்த ரக்கட் வாட்ச் இருக்கு இல்லையா, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா. ஸோ அது வந்து 36 ஹவர்ஸ் வந்து பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோ பவர் மோடில் பார்த்தீங்கன்னா 60 ஹவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் லோ பவர் மோட் அப்படி எந்த ஃபோன்லேயோ இல்லை எதில் லோ பவர் மோட் ஆன் பண்ணாலே வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் கட் ஆகும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் வந்து அவங்க இந்த லோ பவர் மோடை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோ பவர் மோடில் பார்த்தீங்கன்னா 60 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பிள் வாட்சோட கேசிங் இருக்குது இல்லையா, ஸோ அவுட்ரு கேசிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரகடாக இருக்கும். ஸோ மெட்டல் மாதிரி தான் தெரியுது இதில் பார்த்தா. ஸோ அது வந்து எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டைட்டானியம், அந்த டைட்டானியம் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஸோ டஃபஸ்ட் மெட்டீரியல். ஸோ அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ 49 mm டைட்டானியம் கேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100 மீட்டர் இருக்குது இதில். ஸோ 100 மீட்டர் வரைக்கும் நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட தைரியமாக வந்து நம்ம அட்வென்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வாட்ச் யூஸ் பண்ணி. டஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து IP6X டஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் அப்படின்னாலே, ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே முக்கியமான ஒரு விஷயம் வந்து டிஸ்பிளே தான். ஸோ இதில் வந்து த பிக்கஸ்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பிக்கஸ்ட் அண்ட் தி பிரைட்டஸ்ட் ஆப்பிள் வாட்ச் டிஸ்பிளே எவர் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2000 nits வரையும் போகும். அட் பீக் பிரைட்னஸ் வந்து 2000 nits வரையும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2000 nitsனால் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து அரௌண்ட் 500 கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் 2000 எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. சம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஒரு 1000 nits பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் 2000 nits அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா அந்த டிஸ்பிளே வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேவுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலோ அவங்க அந்த ஆப்பிள் ஆட்லேயே வந்து அதான் போட்டிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அட்வென்ச்சர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியும், அதில் வந்து ஒரு கேவில் இருக்கா சம்திங் அந்த மாதிரி இருக்கா மாதிரியும், இருட்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கா மாதிரியும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த 2000 nit பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக கண்ணை வந்து கூசும். ஸோ அதனாலே வந்து பல ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடென்ட் மீன்ஸ் ஸ்லிப் ஆகிறதுக்கோ இல்லை கண்ணு கூசி வந்து எதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சைடில் இருக்க க்ரௌனை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து அது வந்து டிஸ்பிளே ஃபுல்லாகவே வந்து ரெட்டாக மாறிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து கண்ணு வந்து கூசாது. ஸோ எல்லா விஷயத்தையும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து கண்ணு கூசாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து அவங்க ஒரு ஃபீச்சராக சொல்லியிருக்காங்க. இதுக்கு இவங்க வச்சுருக்க நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வே ஃபைண்டர் வாட்ச் ஃபேஸ் வித் நைட் மோட் அப்படின்ட்டு. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் டோனில் இருக்குது, லைக் ஒரு டேஞ்சர் சிம்பிள் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே தெரியும், ஆப்பிள் வாட்ச்னால் பொதுவாகவே வந்து ஒரு பட்டன் தான் இருக்கும். அது அந்த க்ரௌன் இருக்கு இல்லையா, ஸோ அது இருக்கும். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஆரஞ்சு கலரில் வந்து அவங்க ஸ்பெஷலான பட்டன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து அந்த பட்டன் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை வந்து அதில் அசைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபோன்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு பட்டன் நமக்குனா பிக்ஸ்பியோ இல்லை கூகுள் அசிஸ்டண்ட்டோ அந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன ஃபீச்சரை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க ஃபீச்சர்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஓகேவாக தான் இருக்குது. பட் அவங்க வந்து நல்ல அதை எப்படி சொல்கிறது,
மார்க்கெட்டிங் லெவல் வந்து வேறு லெவல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நாட்ச் இருக்கு இல்லையா, அந்த ஐஃபோனோட இப்போ லான்ச் பண்ண நாட்ச் டைனமிக் ஐலண்ட் அப்படின்றது, அதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான ஃபீச்சர் தான். ஸோ இப்போ ஒரு நாட்ச்சில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பேட்டரி பர்சன்டேஜோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஃபீச்சர் தான். அதையே வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஃபீச்சராக வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட்டிங் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மார்க்கெட்டிங் லெவல் தான் வந்து இவங்களோட மெயினான இதுவே. ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு மெயின் ஒரு விஷனே வந்து அதுதான். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட்டிங்கில் தான் வந்து அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து அவர் வேறு லெவல் பண்ணுறாரு. நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்த ஐஃபோன்லாம் வந்து அவர் எப்படி பேக்கெட்லேருந்து எடுத்து அதை வந்து இதில் நீங்கள் வந்து டச் பண்ணலாம், ஸோ இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து செம்ம மார்க்கெட்டிங்கில். இந்த சின்ன ஐபாட்லாம் வந்து அந்த பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் சின்ன பாக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து எடுத்து அதெல்லாம் வந்து செம்ம மார்க்கெட்டிங் லெவல் தான். ஸோ அந்த ஆரஞ்சு பட்டன் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு இவங்க வச்சிருக்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் பட்டன் இன் இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சு. ஃபேன்சியாக இருக்கு இல்லையா. ஸோ நார்மலாக வந்து ஆரஞ்சு பட்டன் தான், ஆக்ஷன் பட்டன். ஸோ ஆக்ஷன் பட்டன் இன் இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டுவல் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜிபிஎஸ் ஆண்டனா. ஸோ இப்போ வந்திருக்க ஐஃபோன் வந்து எதில் எப்படின்னா வந்து சேட்டிலைட்டோட கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் சேட்டிலைட்டோட கனெக்ட் இப்போ வந்து எந்த ஃபோனுமே வந்து சேட்டிலைட்டோட அவ்வளோ கனெக்டாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். செல் டவர்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம சிக்னல் ரிசீவ் பண்ணுறதெல்லாமே வந்து நம்ம வெளியில் பார்க்குறோம் இல்லையா, செல் டவர்ஸு. ஸோ அதிலிருந்து சிக்னல் ரிசீவ் ஆகி தான் நம்ம ஃபோனுக்கு வரும். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கனாலோ இல்லை அட்வென்ச்சர் போகும்போது எங்கேயாவது நல்ல சிக்னல் கிடைக்காம நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டாலோ வந்து நீங்கள் வந்து இந்த சேட்டலைட்டை வந்து இது பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணலாம். அது வந்து ப்ரோவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐஃபோன் ப்ரோ 14 அதில் 14 ப்ரோவில் தான் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீச்சரு. ஸோ எப்படின்னா வந்து அதோட ரேஞ்ச் வந்து செம்ம இதுவாக இருக்கும், செம்ம ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லையா, ஐ மீன் ரேஞ்ச் இல்லை, ஸ்ட்ரென்த்து, சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து அந்த சேட்டலைட்டில் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா அந்த கிராஷ் டிடெக்ஷன் ஃபீச்சரு. ஸோ ஐஃபோனோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ வாட்ச் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆரஞ்சு பட்டனை வந்து அவங்க வந்து ஆக்ஷன் பட்டன் இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வாட்ச்லேயே வந்து நம்ம கால் பேசுகிறது வந்து பேசலாம். அது எல்லோரும் அது பழைய வாட்சில் இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ட்ரையாங்குலர் மைக்ரோஃபோன் வந்து வச்சுருக்காங்க. ட்ரையாங்குலர் மைக்ரோஃபோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மைக்ரோஃபோனோட செட்டப் 3 மைக்ரோஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மைக்ரோஃபோனோட செட்டப் பார்த்திங்கன்னா வந்து ட்ரையாங்குலராக இருக்கும். ஸோ அப்படி ட்ரையாங்குலராக வைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் எந்த பொசிஷனில் வந்து உங்கள் கை வச்சு பேசினாலும் அது வந்து கரெக்டாக வந்து உங்கள் வாய்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணி பிரேக் ஆகாமல் ரிசீவருக்கு வந்து கொடுக்குறதா வந்து அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மைக்ரோஃபோன் அரே அப்படின்னு சொல்கிறாங்க அது. ஸோ டிஸ்பிளே பற்றி பார்த்துட்டோம், அவுட்டர் கேசிங் வந்து டைட்டானியம் அப்படின்றத பார்த்துட்டோம், க்ரௌனு, அந்த பட்டன், அந்த ஆரஞ்சு பட்டன் பற்றிலாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து வாட்ச் ஸ்ட்ராப். ஸோ இவங்க வாட்ச் ஸ்ட்ராப்பில் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்க தான் சொல்லணும். ஸோ வாட்ச் ஸ்ட்ராப் மட்டுமே வந்து தனியாக இந்த நைலான் வாட்ச் ஸ்ட்ராப்பு, மெட்டல் வாட்ச் ஸ்ட்ராப் அப்படின்னு தனியாக வந்து அவங்க விற்றுட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து அவங்க சும்மா வீட்டில் தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 வாட்ச் ஸ்ட்ராப் வந்து பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று என்னென்னா வந்து ஆல்ஃபைன் லூப், இன்னொன்று வந்து ட்ரையல் லூப்பு, இன்னொன்று வந்து ஓஷன் பிராண்டு. ஸோ இந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓஷனாக வந்து இந்த ஓஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சும்மா பண்ணல. ஸோ கரெக்டாக அவங்க ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரையல் லூப் பார்த்தீங்கன்னா வந்து நைலான் மாதிரி இருக்குது பார்க்க. எப்படின்னா அந்த வெல்க்ரோ இருக்கும் இல்லையா, ஸோ ஒட்டி எடுக்கிற மாதிரி. ஸோ அதுதான் அது. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓஷனில் நீங்கள் ஏதாவது பண்ணீங்க, அதாவது அது தாங்கும், பட் இன்கேஸ் வந்து அது ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து ஓஷன் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அப்படியே சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து கரெக்டாக அது இன்டர்லாக் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபைன் லூப்பில் வந்து சின்ன சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து கரெக்டாக அந்த பின்னு போயிட்டு இன்சர்ட் ஆகிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எப்படின்னா டிசைனில் வந்து டெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றும் சும்மா கிடையாது, லைக் ஒரு கிமிக் மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். இதெல்லாம் ஃபீச்சர் இல்லை, ஐ மீன் ஒரு ஆக்சசரிஸ் தான். அதெல்லாம் நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்க வாட்ச் ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த ஹார்ட் ரேட்டு மானிட்டரு, அதுக்கப்புறமா வந்து இந்த ரன்னிங் ஃபார்மு, ஸோ அதுக்கப்புறமா அந்த ட்ராக் டிடெக்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்குறேன் கம்மிங் சூன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ராக் டிடெக்ஷன்லாம் வந்து கம்மிங் சூன் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்ஷன் பட்டன். ஸோ அதெல்லாம் வந்து நார்மலான ஃபீச்சர்லாம் வந்து எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. முக்கியமான இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா வந்து இது முக்கியமாக வந்து அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பீப்புளுக்கு தான் வந்து இது செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அந்த ஆட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா வந்து ப்ரிசிஷன் அந்த ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போது நம்ம இந்த மேனுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு தூரத்தில் இருக்க ஒரு மரத்தை வந்து டார்கெட் வச்சு போகணும். ஸோ அந்த டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கப்புறம் அடுத்த மரம் வந்து டார்கெட்டாக வச்சுக்கணும் நம்ம. அது எதுக்காக அப்படி அவர் சொல்லுவார் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக போகணும்.
இப்போது நம்ம வந்து சுற்றின இடத்தையே வந்து திருப்பி சுற்றிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. ஏன்னா அங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து நமக்கு கையில் வந்து எதுவும் இருக்காது. காம்பஸ் கூட மேபி வந்து தப்பாக காட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவர் பியர் கிரில்ஸ் வந்து அப்படி சொல்லுவார். அந்த நம்ம பார்க்குற மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ட்ரீயை வந்து ஒரு ஸ்பாட்டாக வச்சுட்டு அது மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது ரீச் ஆனோடனே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க அடுத்த ஒரு மலையோ இல்லை சின்ன ஒரு கல்லோ அதை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு போகணும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா உங்கள் வாட்சில் வந்து மேப் இருக்கும். ஸோ அந்த மேப்பில் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகும்போது அதிலே வந்து காட்டும் உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி. ஸோ அதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு, அதாவது இது எதுக்கு அப்படின்னா வந்து அதுதான் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஒரு ஃபேன்சியான ஒரு பெருசாக ஒரு நேம் வச்சுருக்காங்க, த மோஸ்ட் அக்யூரேட் ஜிபிஎஸ் இன் டென்ஸ் அர்பன் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க நீங்கள் இந்த பிக்சர்லேயே பார்க்கலாம். இப்போது ஒரு லைன் மாதிரி போட்டு கவாக போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் அவங்க மீன் பண்ண வர்றது. ஸோ இன்னொரு மேஜரான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருக்காங்க. -20 டிகிரி செல்சியஸ் டு 55 டிகிரி செல்சியஸ் கிட்ட வந்து தாங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது 55 டிகிரி செல்சியஸ் கூட ஓகே, பட் இந்த -20 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா பிலோ 0 இல்லையா, அது -20 தான் வந்து ஃப்ரீசிங், அது அந்த கேட்டகரி இல்லையா அது. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல ஃபீச்சர் தான் சொல்லலாம். இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஹை ஆல்டிடியூட் இருக்க மவுண்டெயின்ஸில் வந்து இந்த ஐஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. அந்த மதர் போர்டு உள்ளே இருக்க சிப்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது இது ஒரு நல்ல பைக் தான் சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னா இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வாங்கினா வந்து ஒரு நல்ல பைக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஓஷன் கேட்டகரியில் வரும். நம்ம வாட்டர் கேட்டகரியில் என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ வாட்டர் கேட்டகரியில் வந்து இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கர டீப்பாக வந்து இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த நார்மலாக வந்து இந்த வாட்டர் உள்ளே போயிடுச்சுன்னா ஸ்பீக்கரில் இருந்து அந்த வாட்டர் எஜெக்ட் பண்ணுறது வந்து அது அந்த நார்மல் ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. ஸோ அது எப்படின்னா, பயங்கரமாக வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு சவுண்டை வந்து அதில் ப்ளே ஆகிட்டு அதில் உள்ளே இருக்க வாட்டர்லாம் வந்து இஜெக்ட் ஆகும். ஸோ இது வந்து EN 13319 சர்டிஃபைட் அப்படின்னு என்னென்னா வந்து இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் டைவிங் ஆக்சசரிஸ். இந்த டைவ் பண்ணுறாங்க இல்லையா வாட்டரில், ஸோ அவங்களுக்கு செய்கிற ஆக்சசரிஸ்லாம் வந்து இந்த சர்டிஃபைடு வாங்கியிருந்தால் அது வந்து ஒரு பெஸ்ட்டு. ஸோ அந்த சர்டிஃபைடு வந்து இதில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் ஃபீச்சர்ஸ். ஸோ ஸ்மார்ட் வாட்ச்னாலே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் அது வந்து செய்யவே செஞ்சாங்க. லைக் இந்த ரன்னிங்கு, அதுக்கப்புறமா அந்த ஹார்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான மேட்டர் தான் வந்து செஞ்சாங்களே. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் சென்சிங் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆப்பிள் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எப்படின்னா வந்து சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க. இப்போ அவங்க நினச்சா வந்து நார்மலாக வந்து எல்லா ஃபீச்சரும் கொடுத்துடலாம். பட் அவங்க எப்படின்னா வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபீச்சரே வந்து விடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்டு மற்ற இதெல்லாம் வந்து அந்த ஃபீச்சர் வந்து 4-5 வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆப்பிளில் வந்து இப்போ தான் அந்த ஃபீச்சரே வருதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம. ஆக்சுவலாக பல விஷயத்தில் வந்து அது ஒத்து போகும். பட் அவங்களோட மெத்தட் வந்து இதுதான். நல்லா வந்து ஒரு இதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொடுப்பாங்க. ஸோ டெம்பரேச்சர் சென்சிங் இருக்குது. அப்புறமா ஸ்லீப் ட்ராக்கிங்கு, ECG, ஹார்ட் ரேட் நோட்டிஃபிகேஷனு, ஹார்ட் ஹெல்த் நோட்டிஃபிகேஷனு, அதுக்கப்புறமா வந்து பிளட் ஆக்சிஜனு. அதுக்கப்புறமா இன்னொரு மேஜரான ஃபீச்சர் என்னென்னா வந்து இனோவேட்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வந்து இந்த 14 சீரீஸே வந்து இந்த இப்போ லான்ச் ஆன இந்த இது வந்து ஆப்பிளோட ஈவெண்ட்டே வந்து சேஃப்டியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம அந்த ஐஃபோனில் பார்த்தோன்னா கூட கிராஷ் டிடெக்ஷன் அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. கிராஷ் டிடெக்ஷன் வந்து ஒரு ஃபீச்சராக வந்து கொண்டு வந்து கிராஷ் டிடெக்ஷன் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து ஆப்பிள் கொண்டு வரதுனால வந்து அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நல்ல டெஸ்ட் பண்ணி வந்து பெஸ்ட்டாக தான் கொண்டு வந்திருப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த கிராஷ் டிடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்லேயே அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து உசுரை காப்பாற்றுது இல்லையா. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இது வந்து கிராஷ் டிடெக்ஷன் இதுலேயும் இருக்குது, SOS. அதுக்கப்புறம் ஃபால் டிடெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம சைக்கிளில் எங்கேயாவது போயிட்டுருக்கோம், டக்குன்னு விழுந்துட்டு ஏன்டா விழுந்தால் எந்திரிக்க மாட்டாங்களா அப்படிலாம் தெரியுது. பட் ஆனால் நம்ம ஏதாவது சின்ன ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபால் டிடெக்ஷன்லாம் வந்து சூப்பர் ஃபீச்சர். எமர்ஜென்சி SOS அது எப்படின்னா ப்ரெசென்ட் ஹோல்ட் தி சைட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா வந்து SOS இப்போ நம்ம இதுலேயே வந்து இன்புட்டாக கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம பர்சனல் டாக்டர்ஸோட நம்பரோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்பரோ வந்து அதில் வந்து இது பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா இது நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகிற மாதிரி அதுதான். ஸோ இது வந்து
இப்போ நான் சும்மா போயிடுச்சாலே வந்து அப்போ எமர்ஜென்சி போயிடுமா, இப்போ நான் சும்மா கீழே வந்தாலே விளாட்டு கீழே வந்தாலே வந்து போயிடுமா அப்படின்னா, அது எமர்ஜென்சி அப்படின்ட்டு ஒரு இது காட்டும் உங்களுக்கு, கேன்சல் பட்டன் மாதிரி. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் அதை கேன்சல் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு போயிடும். ஸோ அதிலிருந்து நம்ம இந்த ஃபால்ஸ் இதை வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க நார்மலாகவே வந்து நிறைய ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்கள பார்த்து நிறைய பேர் பண்ணுவாங்க, அதுதான் வந்து மேஜரான ஒரு விஷயம். ஸோ ஆப்பில் பார்த்து எதை காப்பி அடிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு ஃபீச்சரை காப்பி அடிச்சிங்கன்னா, ஃபீச்சர்ன்ற பாருங்க, இந்த ஒரு இதை என்விரான்மெண்ட் அவங்க சேவ் பண்ணுறது காப்பி அடிச்சிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் மற்ற பிராண்ட்ஸ்லாம். ஸோ இதுதான் கைஸ். ஸோ மேஜராக வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா, இப்போது லான்ச் பண்ண ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோட மேஜரான ஃபீச்சர்ஸ் வந்து இதுதான். ஸோ மேக்ஸிமமாக வந்து எல்லா மெயின் ஃபீச்சர்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. தேங்க்யூ.